தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய பிறந்த நாளை ஒட்டி சென்னை வேப்பேரியில் இருக்கக்கூடிய பெரியாரின் நினைவிடத்தில் அவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஹரிஹரன் இணைகிறார். ஹரிஹரன், விவரங்கள். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் இன்று தனது 72வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். முன்னதாக அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடத்தில் அவர் மரியாதை செலுத்திய நிலையில தற்பொழுது சென்னை பெரியார் திடலில் இருக்கக்கூடிய பெரியாரின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். இந்த நிகழ்வின் போது திராவிட கழக தலைவர் வீரமணி, சேகர் பாபு, பெரிய கருப்பன் ஆகியோர் முதலமைச்சருடன் இருக்கிறார். தனது 72வது பிறந்த நாளை இன்று கொண்டாடி வரும் நிலையில பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், திரைப்படங்கள் முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். சற்று நேரத்திற்கு முன்னதாக சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணாவின் நினைவிடத்திலும் கலைஞர் நினைவிடத்திலும் முதலமைச்சர் அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தற்போது தந்தை பெரியாரின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகின்றார். இங்கிருந்தே அடுத்ததாக கோபாலபுரம் சென்று அங்கு கலைஞரின் திருவுருவத்திற்கு மரியாதை செலுத்தி அவரது தாயாரிடம் ஆசி பெற்றிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று குடும்பத்தினருடன் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். பின்னர் அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தரும் முதலமைச்சர் தொண்டர்களிடையே பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவித்தார். ஏராளமான தொண்டர்கள் அண்ணா அறிவாலயத்திற்கு வருவார்கள் என்றால் அந்த பகுதியிலும் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. முன்னதாக இங்கு பெரியார் பிரிவுக்கு வருகை தந்த முதலமைச்சருக்கு வழிநெடுக்க இங்கு இருக்கக்கூடிய திமுக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கலை நிகழ்ச்சிகளை விட பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெரியார் திடலில் முதலமைச்சர் அவர்கள் மரியாதை செலுத்தி வருகின்றார். இன்றைய தினத்தை அவரது பிறந்த நாளை ஒட்டி திமுக சார்பில் ஏராளமான நலத்திட்ட உதவிகளும் பொதுக்கூட்டங்களும் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. மார்ச் மாதம் முழுவதுமே முதலமைச்சரின் பிறந்த நாளை கொண்டாட திமுக தரப்பில் முடிவு செய்யப்பட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில தற்போது முதலமைச்சர் அவர்கள் தந்தை பெரியாரின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகின்றார். ஹரிஹரன், இன்று தன்னுடைய பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடக்கம் உள்ளிட்ட திட்டங்களை இன்று தொடங்கி வைத்திருக்கிறார். இந்நிலையில் எந்த மாதிரியான நலத்திட்டங்கள் எல்லாம் பயனாளிகளுக்கு இன்று வழங்கப்படவிருக்கின்றன, அது பற்றிய தகவல்கள் இருக்கிறதா? பல்வேறு இடங்கள்ல நலத்திட்ட உதவிகள் செய்வதற்கு திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. சென்னை கொளத்தூர்ல இன்று பல்வேறு நலத்திட்ட உதவிகளுக்கும் அந்த திமுக சார்பில் செய்யப்பட்டிருக்கு. அதே போன்று சென்னை தெற்கு மாவட்டம் சார்பிலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான அவர்களுக்கு உபகரணங்கள் வழங்குவது, மகளிர் சுய தொழில்களில் உள்ள பெண்களுக்கு தையல் போன்ற உபகரணங்களை வழங்குவது, மாணவர்களுக்கு படிப்பதற்கு தேவையான உதவிகளை செய்வது, லேப்டாப் இயக்கத்திற்களை வழங்குவது போன்ற பல்வேறு நலத்திட்டங்களை செய்து திமுகவிடம் முதலமைச்சரின் பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றனர். அதற்கேற்றவாறு இன்று பல்வேறு இடங்களில் திமுக சார்பில் நலத்திட்டங்கள் மேற்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டது. தற்போதைய சூழலை பொறுத்தவரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் தந்தை பெரியாரின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகின்றார். குறிப்பாக இந்நிகழ்வை பொறுத்தவரைக்கும் அமைச்சர்கள் சேகர் பாபு, ஜெயலலிதா, நேரு உள்ளிட்ட அமைச்சர்களும் பல்வேறு திமுகவினரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றனர். அவருடைய பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக திமுக சார்பில் தமிழ்நாடு முழுவதுமாக செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் என்னென்ன? ஒவ்வொரு ஆண்டும் திமுக சார்பில் முதலமைச்சரின் பிறந்த நாள் வரும்போது ஏராளமான நலத்திட்ட உதவிகள் செய்திருக்கிறார். குறிப்பாக அந்தந்த ஊர்களில் கிளைக்கழகங்கள் முதல் மாவட்ட தலைநகரங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் திமுகவின் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து மாலை வேளைகளில் பொதுக்கூட்டங்கள் நடத்தி நலத்திட்ட உதவிகளை வழங்குவார். தற்பொழுது சென்னை பெரியார் திடலில் பொறுத்த வரைக்கும் தந்தை பெரியாரின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தியுள்ளனர். முதலமைச்சர் அவர்களுக்கு திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்கள் பொன்னாடை போட்டி வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்வுல துணை முதலமைச்சர் பிரதிநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர்கள் உள்ளிட்ட திராவிட கழகத்தினர், திமுகவினர் ஏராளமாக பங்கேற்று புத்தகங்களை முதலமைச்சருக்கு பரிசாக வழங்கி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.